இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது சங்கீதம் 26வது வசனம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல பழமையாய் போம், அவைகளை ஒரு சால்வையைப் போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போம். அவைகள் அழிந்து போம், நீரோ நிலைத்திருப்பீர். எவைகள் அழிந்து போகும் என்று இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என்றால், முந்தின வசனத்தில் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர், வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறது, அது அழிந்து போம், ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர். தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவைகளெல்லாம் வஸ்திரம் போல பழமையாய்ப்போம், அவைகளை ஒரு சால்வை போல மாற்றுவீர், அப்பொழுது மாறிப்போகும் என்று வானங்களை குறித்து இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த வானம் சுருட்டப்பட்ட சால்வையைப் போல வஸ்திரம் போல பழமையாய் போகும், மாறிப்போகும். ஆனால் நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று. தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். 11வது வசனத்தில், என் ஆட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல இருக்கிறது, புல்லை போல உலர்ந்து போகிறேன். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். மனிதருடைய நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போல, புல்லை போல, காலையிலே பூத்து சாயந்தரத்திலே வாடி போகிற புல்லுக்கு ஒப்பாக மனிதனுடைய நாட்கள் இருக்கிறது. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் அவர் நிலைத்திருக்கிற தேவன். அவர் நித்யானந்த ராஜா, அவர் ஏக சக்கராதிபதி, அவரே அல்ஃபா அண்ட் ஒமேகா, ஆதியும் அந்தமுமான தேவன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொன்ன தேவன். அவர் படைத்த மனிதனுடைய வாழ்நாள் குறுகினது, புல்லுக்கு ஒப்பாக, காலையிலே பூத்து சாயந்தரத்திலே வாடிப்போகிற பூவுக்கு ஒப்பாக மனிதன் இருக்கிறான். இந்த பூமியும் அதில் உள்ள யாவும் கூட மாறி போகக்கூடியது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் என்றென்றைக்கும் இருக்கிற தேவன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த தேவனை தெய்வமாக கொண்ட ஜனமாகிய நாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கடைசி வசனத்தில், உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை. இந்த வானம் பூமி அனைத்துமே மாறிப்போகும். ஆனால் அவரை தெய்வமாக கொண்ட ஜனம், அந்த சந்ததி தேவனுக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நித்யானந்த ராஜாவே, ஏக சக்கராதிபதியே, மனுஷரிலே ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, நாங்கள் அழிந்து போகக்கூடியவர்கள், அநித்தியமானவர்கள், நீரோ நித்தியமான தேவன். எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தவரே, எங்களுடைய சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னவரே, அழிந்து போகக்கூடிய இந்த சரீரம், ஆனால் அழியாத இந்த ஆத்மாவுக்குள்ள கர்த்தரீர் என்றென்றும் ஆளுகை செய்கிற தேவனாக உம்மோடு கூட நாங்கள் வாழத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிற உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.